திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் ஓடும் ரயில் முன்பாக நின்று கொண்டு செல்ஃபி எடுக்க முயற்சித்த மாணவர் ரயில் மோதி உயிரிழந்தார். செல்ஃபிக்காகவும் அதற்காக நண்பர்கள் அளிக்கும் லைக்குகளும் சில நிமிட மகிழ்ச்சி அவரது வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்ட சோகம் இன்று அந்த குடும்பத்தையே நிலைகுலைய வைத்துள்ளது. +2 படித்த ராம் கிஷோரை சுற்றித்தான் அவரது ஒட்டுமொத்த குடும்பத்தின் மகிழ்ச்சியுமே இருந்தது. திருச்சி வடக்கு காட்டூர் கணேஷ் நகரைச் சேர்ந்த கட்டுமான பொறியாளரான முரளிதரனின் மகனான ராம் கிஷோர் வெங்கூரில் உள்ள பள்ளி ஒன்றில் +2 படித்து வந்தார். வீட்டு நிகழ்ச்சி ஒன்றுக்கு பின்னர் இந்த விபரீதம் அரங்கேறியது. என் பேரன் இறந்து என் பேரன் தான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கூட போயிருக்கா. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு தகவல் வரும்போது இந்த மாதிரி ட்ரெயினில் அடிபட்டுன்னு சொன்னேன். அப்படி அவங்க செல்ஃபி எடுத்தால் என்ன விளையாடுனாங்க சரியாக தெரியாது. நாங்கள் வரும்போது இங்கே இருந்தது அப்படி ரொம்ப வருத்தோடு நம்ம பாடி வாங்கிறது நின்றுருக்கோம். குடும்பம் எல்லாமே அதிர்ச்சியில் உட்காந்துருக்கனால எதுவுமே சரியாக சொல்ல முடியல. அவன் தங்கச்சிக்கு ஃபங்க்ஷன் இது மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்ருந்தான். சரி வீட்டுக்கு போயிட்டு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு என்னை வீட்டில் விட்றா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். சரி அப்போ பஸ் ஸ்டாண்டில் ஏற்றி விடலான்னு வந்தான். வந்துட்டு வர வழியில் இதுமாதிரி கூப்பிட்டான். இதுமாதிரி அங்கே ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குடா, அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டான். சரி வேணாண்டா, எங்கள் அப்பா கூப்பிட்றா, டைம் ஆகுது அப்படின்னு நாங்கள் கிளம்பணும்னு சொன்னோம். இல்லை ஒரே ஒருத்தர் செல்ஃபி எடுத்து போகலான்டா அப்படின்னு அவன் கூப்பிட்டான். சரி அங்கே போயிட்டு ஃபோட்டோ நாங்கள் அங்கே பக்கத்தில் சர்க்கஸ் மாதிரிலாம் இருந்துச்சு, அங்கே விளாண்டுட்டு இருந்தோம். உடனே அவன் மட்டும் அங்கே ரயில்வே ட்ராக்கில் போய் நின்றுட்டு இருந்தான். உடனே ட்ரெயின் அப்போ தான் வந்துட்டு இருந்துச்சு. உடனே ட்ரெயின் ஒருத்தரா கீழே இறங்கலான்னு சொன்னோம். அவன் கேட்கவே இல்லை. நான் செல்ஃபி எடுத்துட்டு தாண்டா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தான். நான் எவ்வளோ கூப்பிட்டு அவன் வரவே இல்லை. அப்புறம் நாங்கள் கீழே இறங்கிட்டு இருந்தோம். அப்போ தான் டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அது மட்டும் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் கீழே செத்துக்கு வந்தான். அது மட்டும் தான் பார்த்தோம். ரயில் வரும் வரை காத்திருந்து செல்ஃபி எடுக்கும் அளவிற்கு ராம் கிஷோர் அதில் மிகவும் ஆர்வம் கொண்டிருந்தார் என்கிறார்கள் அவரது நண்பர்கள். இது மாதிரி ஆனால் நல்ல பையன் தான். அவன் ஸ்போர்ட்ஸ்லாம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பான், நல்லா படிப்பான். இப்போ என்னன்னு தெரில, என்ன ஆச்சுன்னு தெரில, செல்ஃபி எடுக்கணும் ரொம்ப இதாகவே இருந்தான். வாடா எவ்வளோ சொன்னோம், கேட்கவே இல்லை. இப்படி ஆயிடுச்சு. ஒரு செல்ஃபியால் அதிகபட்சம் கிடைக்கக்கூடியது சில நிமிட மகிழ்ச்சியே. அந்த மகிழ்ச்சிக்காக +2 மாணவர் ராம் கிஷோர் எடுத்த அதீத ஆபத்தான முயற்சி இன்று அவரது பெற்றோரையும் உற்றாரையும் அன்புக்குரியவர்களையும் கலங்கடித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக திருச்சி செய்தியாளர் குழு.